கேரள மாநிலம் வயநாடு அருகே மண் சரிவு ஏற்பட்டிருக்கிறது. மண் சரிவு ஏற்பட்டது தொடர்பான அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்க்கலாம். கேரள மாநிலம் வயநாடு அருகே கல்லாடி பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டு பெரும் விபத்து நிகழ்ந்திருக்கிறது. சுரங்கப்பாதை பணிகள் நடைபெறும் பகுதியில் இந்த மண் சரிவு ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் மகேஷ்குமார் இணைந்திருக்கிறார். மகேஷ்குமார், தற்போது அந்த பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டிருக்கு. அங்கு எவ்வளவு பேர் சிக்கியிருக்கிறதா தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு? அவர்களை மீட்க ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? என்ன விவரம்? பாலா, வயநாடு மாவட்டம் மேப்பாடி பகுதியில் உள்ள கல்லாடி பகுதியில் இந்த மண் சரிவு ஏற்பட்டிருக்கிறது. வயநாடு மாவட்டத்திலிருந்து நிலம்பூர் பகுதிக்கு இணைப்பதற்காக சுரங்கப்பாதை அமைக்கும் பணிகள் கடந்த 4 மாதங்களுக்கு மேலாக நடந்து வருகிறது. அந்த பகுதியில் தான் தற்போது மிகப்பெரிய அளவிலான மண் சரிவு ஏற்பட்டிருக்கிறது. இந்த பணிகளில் சுமார் 30க்கும் மேற்பட்டவர்கள் ஈடுபட்டு வந்ததாக உள்ளூர் மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். முதற்கட்டமாக மண் சரிவில் சிக்கிய 3 பேர் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றனர். மீதமுள்ளவர்களை மீட்கும் பணிகள் தொடர்ந்து நடந்து வருகிறது. இந்த மண் சரிவு காரணமாக அந்த பாலம் முழுமையாக மண்ணில் மூடி இருக்கிறது. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. கேரள தீயணைப்பு துறையினர், உள்ளூர் மக்கள் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். தேசிய பேரிடர் மீட்பு படையினர் விபத்து நடந்த பகுதிக்கு விரைந்திருக்கிறார்கள். மீட்பு பணிகள் முழுவதுமாக தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. பாலா, கேரள மாநிலம் வயநாடு அருகே கல்லாடி பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டிருக்கிறது. இந்த மண் சரிவால் சுரங்கப்பாதை பணிகளில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்கள் சிக்கியிருப்பதாகவும் அவர்களை மீட்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜூலை மாதத்தில் பொதுவாக கேரள மாநிலத்தில் பருவமழை என்பது தீவிரமாக இருக்கும். இந்த பருவமழை காலத்தில் தற்போது மண் சரிவு ஏற்பட்டிருக்கிறது. இதே வயநாடு மாவட்டத்தில் தான் 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெரும் பேரழிவு ஏற்பட்டது என்பதும் நாம் நினைவில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மகேஷ்குமார்.